Hello guys, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஃபியூஸ் கேரியர்ல எப்படி வந்து ப்ராப்பரா ஃபியூஸ் போடுறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்கறோம். இது 100 amps ஃபியூஸ் இது 20 HP வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபியூஸ் கேரியர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பீங்கானால manufacture பண்ணிருப்பாங்க. ஏனா டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இது பீங்கான்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளோன் அவுட் ஆன ஃபியூஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆகி இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளோன் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஃபியூஸை வந்து போட்டு இதில் எப்படி ப்ளோன் அவுட் ஆகுது எந்த இடத்துல ப்ளோன் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு 10 amps தாங்கக்கூடிய ஒரு ஃபியூஸ் கம்பியை எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறேன். இப்படி ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்போ நம்மளோட ப்ரெஷர் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. இந்த கும்மல் ஏரியா தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளோன் அவுட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் நம்மளுக்கு நம்ம ஃபியூஸில் அந்த சென்டரில் அதிகமான ப்ரெஷருக்கு அந்த ஏரியா தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளோன் அவுட் ஆகும். நம்ம வந்து ஃபியூஸை எப்படி வந்து ப்ராப்பராக போடலான்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளோன் அவுட் ஆன ஃபியூஸ் கேரியிலேருந்து அந்த கம்பி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆன இடம் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஃபியூஸ் கம்பிக்கு. அப்படி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ஃபியூஸ் கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு போல்ட் இருக்குது. அதில் ஒரு போல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம 30 amps ஃபியூஸை வந்து போடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு 5 HP மோட்டருக்கு போடக்கூடிய ஃபியூஸ் கம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அப்படியே வந்து அடுத்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து சுற்றிடுவானே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ப்ரெஷர் அதிகமாகும். அந்த பீங்கான் குமிழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸ் கேரியரை நல்லா ப்ரெஷர் பண்ணி பிடிக்கும். எப்பாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஓவர் கரண்ட் ஆச்சுன்னா அது மெல்ட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு அந்த ஏரியா தான் ஓப்பன் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து ஃபியூஸ் கேரியரில் வந்து நம்ம ஃபியூஸ் போட்டால் தான் நம்மளோட அப்ளையன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் டேமேஜ்லேருந்து சேஃப்டி பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.